ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் டு டார்க்னஸ். போன வீடியோ நம்ம என்ன பண்ணோன்னா, இது நம்ம டைமண்ட் மைனிங் போனோம், க்ரீப்பர்கிட்ட செருப்படி வாங்கணும், டைமண்டை கடைசியாக கண்டுபிடிச்சி மைன் பண்ணோம். அப்புறம் திரும்பவும் க்ரீப்பர் ஜாம்பிக்கிட்டலாம் செருப்படி வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு போடாங்கிட்டு ஜோக்கர் பாய் சும்மா போடா. வீட்டை கடலாம் வர சொல்ல என்சானிங் டேபிளுக்கு புக்கு கம்மியாக போச்சு. அதனால் வந்துட்டு அது பேர் என்னது, போர்ட்டலு. அந்த போர்ட்டலாண்டு போயிட்டு அங்கே இருக்கிற செஸ்லாம் அடித்து அப்புறம் வந்துட்டு இருக்கிற லைப்ரரி, அங்கே ஒரு லைப்ரரியை பார்த்தேன். அந்த லைப்ரரியில் இருக்கிற மொத்த புக்ஸையும் களவாடிட்டு வந்துட்டோம். இங்கே இவ்வளோ புக்ஸ் இருந்தது, அத்தனையும் சக்க 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 மைனிங். இதெல்லாம் ஸ்பாக்ஸ் ப்ரோக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு இவன் இங்கேயும் வந்துட்டானா? டேய், நீலாம் திருந்த மாட்டியாடா? எத்தனை வாட்டி அடித்தாலும் திரும்பி திரும்ப வந்துட்டுருக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்பாக்ஸ் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், தலைவன் வந்துட்டு வீட்டை கட்ட சொன்னால் புத்தர் கோயிலை கட்டி வச்சிருக்கிறான். வீட்டை கட்டி, ஆனால் புத்தர் கோயிலை கட்டி வச்சுட்டு இங்கேயே சமாதி ஆகிட்டார். இதுதான் புத்தர் சமாதி போல் இருக்குது, பார்த்துக்கோங்க. பின்னால் வாட வேடிக்கை காமிக்கிறது நம்ம ஸ்பாக்ஸ் ப்ரோ தான், வேறு யாரும் இல்லை. அது தானாலாம் போய் வெடியலை. அப்புறம் இந்த சைடில் ஆப்போசிட்லேயும் இன்னொன்று, இது பேர் நம்ம சங்கிஸ்தான் முங்கிஸ்தான்னு சொல்லி வச்சுருந்தாரு. அது என்னன்னு சரியாக தெரில. நம்ம அவர்கிட்ட திரும்பி கேட்டு சொல்கிறேன். பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சங்கிஸ்தான் மங்கிஸ்தான் தான் என்னமோ சொல்லி வச்சுருந்தாரு. அப்புறம் வீட்டுக்குள்ளே இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் படுபக்காவாக இருந்தது. ஆனால் நான் இன்னும் வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அப்புறம் மேலே வந்து பார்த்தேன், பெட்டெலாம் போட்டு வச்சுருந்தாரு. நானும் போய் படுக்கலாம் அப்படின்னு வந்தால், ஓ மை காட், பார்க்காதே பார்க்காதே.